வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் இந்த டீயை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நோய் நம்ம தாக்குனதுக்கப்புறம் நம்ம மருந்துகளை தேடி போகிறதுக்கு முன்னாடி அது வராமல் தடுக்கிறதுக்கு இயற்கை நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த சங்குப்பூ. இந்த சங்குப்பூ எடுத்துக்கிட்டோம்னா உடல் பருமன் வராமல் தடுக்கலாம். நீரிழிவு நோய், அப்புறம் சோர்வு, ஞாபக மறதி, மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது, பெண்களுக்கான கர்ப்பப்பை கோளாறு, இளமையிலே முடி நரைக்கிறது, இளமையிலே முதுமையான தோற்றம், இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம். சங்குப்பூ மட்டும் இல்லை, இதனோட இலைகள், விதைகள், வேர் எல்லாமே மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த சங்குப்பூ வச்சு சங்குப்பூ டீ எப்படி ரெடி பண்ணலாம், அதை எப்படி எடுத்துக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான பூவும் டெய்லி பறித்து காய வச்ச பூவையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டீ போடுறதுக்கு பூக்கு அளவெல்லாம் கிடையாது, நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த டீ ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூவை அந்த காம்போட அப்படியே போட்டுக்கலாம். போட்ட ஒரு நிமிஷத்துலேயே தண்ணியோட கலர் நல்லா மாறி வரும். பார்க்கையிலே நமக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். பூவோட இதழ் அந்த கலர் மாறி வெளிரி வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ இன்னும் பூவில் அந்த கலர் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுப்போம். இந்த சங்குப்பூ டீ ரெடி பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் இல்லை ப்ளூ கலர் எந்த பூ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர்னால் அந்த எலுமிச்சம்பழம் பிழியும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகி பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த பூவில் இருக்க கலர் எல்லாம் தண்ணியில் நல்லா சார்ந்து வந்துட்டது. அந்த தண்ணியோட கலரை பார்க்கலே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சங்குப்பூக்கு டேஸ்ட் எதுவுமே கிடையாது, அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இளம் சூடாக அப்படியே எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் தேன் அல்லது பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். இது நம்ம மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி இதை எடுத்து குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்து வந்தோம்னா ரொம்ப நல்லது. இதை நம்ம இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கிறது போக சாதம் சமைக்கும்போது அதில் 2 பூவை போட்டோம்னா அந்த சாதத்தோட கலர் மாறி பார்க்க அழகாக இருக்கும். இந்த சங்குப்பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சங்குப்பூ டீ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.